ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. விபீஷ்ணர் என்ன பண்றாருங்க, இவர் ஒரு சிறப்பு நம்ம சொல்லிட்டு வரோம். அரங்கநாதன் அழுதுட்டாரு. ரொம்ப எனக்கே கண்ணில் தண்ணி அவர் அழுது பாடல. ஏன்னா ரொம்ப ஆனந்தம். ஒரு 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 ஃபங்க்ஷன் நம்ம போறோம், எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு ஒரு வெள்ளி கப்பு, அதுல ஒரு பெரிய பிரமாதமா ஒரு அது அலங்காரம் இருக்கு. அதை நமக்கு அந்த அந்த முதலாளி தராரு. எல்லாரும் கொடுக்காம நம்ம கொடுக்கும்போது எப்படி நம்ம மனசு சார்ந்திருக்கும். அப்பா நம்மளுக்கு இப்படி ஒரு கப்பு கிடைச்சிருக்க, நம்ம வீட்டில் போய் நம்ம இதில் வைக்கணும், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு விபிஎஸ்ல ரொம்ப பாருங்க எப்படி சாந்தம் அழுகுறா இருப்பாங்க. அப்படி ஒரு நிகர சொன்னது ஆனந்தமா வரும்போது நம்ம உச்சி பிள்ளையாரு திருச்சி உச்சி பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரு, காவிரி ஆத்தாண்டு நின்று அவருக்கு தாக்கத்தை கொடுத்து ஒரு மாட்டுக்காரர் பாருங்க, ஒரு மாட்டுக்காரர் வேலை மாதிரி போட்டு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இந்த சேஷாஸ்திரத்தை அங்க நிறுத்தணும், இது இணங்கிக்கு போகக்கூடாது அப்படின்ற பகவானுடைய சித்தத்தை நம்ம தெரியுமா. அந்த சராசு 5 கரத்தனை சும்மாவா சாதாவா, அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவர் இதை தடுக்கிறாரு. ஆனா விபீஷ்ணரு அரங்கநாதனை விட்டு இந்த நிகரை செய்தவனை நான் விட மாட்டேன், நான் அவன் எந்த பக்கம் ஓடனான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அரங்கநாதன் விபீஷ்ணர் தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா உச்சி பிள்ளையார் மலையில உச்சி மலையில ஏறுறாரு. உச்சி பிள்ளையார பார்க்கறாரு. பார்த்துட்டு நீ என்ன என்ன என்னை என்னை இது மாதிரி பண்ணி உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவரை திட்டுற நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணாரு, பகவான் கஜமூர்த்தி ஆனைமுகமூர்த்தி உருவெடுத்து காமிச்ச உடனே காலில் விழுந்து வணங்குறாரு. அப்பா சுவாமி, நீங்களா அந்த உருவத்தில் வந்தீங்க ஐயனே, நான் என்ன செய்வேன் ஐயனே அப்படின்னு ஒரு சிறப்பை விநாயக பெருமான் பார்த்து ஒரு சிறப்பை இந்த பாடல் வந்து அரண்யனால் பாடின பாட்டு இருந்தாலும் நம்ம ஒரு விபீஷ்ணர் பாடினதாக ஒரு கருது இறைவனுடைய கைதல்ல நீரைகனி கைதல்ல நீரைகனி அபமுடவள் போரி கைதல நிறைகனி அபமுடவள் போரி கபிய கரிமுக அடிபேனி கற்றிடும் மடியவர் புத்தியிலுரைபவர் கற்றிடும் மடியவர் புத்தியிலுரைபவர் கற்பகம் என வினை கடிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மதமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மபொருள் தீரர்புய மதயானை மதல வயிரனை உத்தமி புதல்வனை மதல வயிரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடை வினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேறி செய்த அஜுவன் உரை ரதம் அஜது போடி செய்த அது தீர அத்துயரது கொடுது பிரமணிபடும் அபுண மனிதடை இவமாகி அகுர மகளுடன் அஜெருமுருகனை அகன மனமருள் திருமாலே பெருமாலே. விபீஷ்ணா கண்கலங்காதப்பா. இந்த சேஷாஸ்திரம் எப்பேற்பட்ட வல்லமையுடைய சேஷாரம் அரங்கநாதன். இந்த சேஷாரத்தை அங்கே எடுத்து செல்வதற்கு அது சரியா? ஞானத்திலே பார், உனக்கு ஞானம் உண்டாவில்லவா? சாந்தம் உடையவனாச்சே விபீஷ்ணா. அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனும் அண்ணா, ராவணன் தர்மத்துடையவன், அவன் மனைவியை நீ அபகரிப்பது இது சரியில்லை. இப்பவும் ராமன் உன்னை மன்னித்து விடுவான் அண்ணா, வா அப்படி என்பது. ஏ சண்டாளா, என்னை எதிரிலே இருந்தால் நானே உன்னை கொன்று ஓடிவிடுவேன் என்கின்றார். அப்போதான் இவரும் சொல்லி ராமர் அருகிலே வந்து ராமர் காலிலே விழுந்து வணங்கப்பட்டதுதான் விபீஷ்ணர். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையவர் விபீஷ்ணருக்கு பற்றி அருமதி சொல்லி
நீ அரங்கநாதன் அருகிலே ராமன் சொன்னது போல் அங்கேயே இரு. 24 மணி நேரம் அரங்கநாதன் அருகிலே இருந்து வரும் போவர்கள் எல்லாம் அரங்கநாதனுடைய புகழை பாடுவார்கள். உன் காதாலே கேட்டு மகிழ்ச்சிப்படு என்று விநாயக பெருமான் விபீஷ்ணருக்கு காட்சி தந்து அரங்கநாதனை அருகிலே செல்லு என்று சொல்லி வழி அனுப்பிவிட்டார். இந்த காட்சியை பாருங்கள். இதுதான் அரங்கநாதன் அந்த ஸ்ரீரங்கத்திற்கு எப்படி வந்தார் என்பதை விளக்கமாக இந்த பிடிபி சேனலிலே நம்ம சொல்கிறோம். ஒரு தெய்வத்துடைய சிறப்புகள் எப்படி என்றுதான் சொல்கிறோம். இப்படி பாருங்க அப்படி பாருங்க நம்ம சொல்லல, இதை போடுங்க அதை போடுங்க சொல்லல, தெய்வத்துடைய சிறப்புகளாக சொல்லிட்டு வரோம். ஏன்னா இது அழியக்கூடாது. அம்பாளுடைய அனுகிரகம் ஒரு சிறப்புடைய சிறப்பை நம்ம கொண்டு வரோம். இதை பாருங்க, இந்த அரங்கநாதனுடைய சிறப்பை பாருங்க, பெருமைப்படுங்க, புண்ணியத்தை தேடுங்க. ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்து. அடுத்தது யார் வராங்கன்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.